இன்னைக்குரிய டிவோஷன் முதலாவது தேவனுக்கு கொடு மார்க்கு 12:43. நம்ம பழைய ஏற்பாட்டுல மக்களுக்கு கர்த்தர் நியாய பிரமாணத்தை கொடுத்திருந்தாரு. நியாய பிரமாண சட்டத்தின்படி அவங்க தங்களுக்குரிய எல்லாவற்றிலுமே கர்த்தருக்கு தசம பாகம் செலுத்தணுங்கிறது சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அவங்க தேவனுக்கு தசம பாகத்தையும் கொடுக்கல, தேவனுக்கு இரண்டாம் தரமானவைகளை தான் கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் தங்களை காணிக்க கொடுப்பதன் மூலம் சோதிக்கிறாருங்கிறத கூட அவங்க உணரவில்லை. தங்களுடைய விசுவாசம் காணிக்கை கொடுப்பதன் மூலமாக சோதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அறியாம இருந்தாங்க. தேவனுடைய மனிதர்கள் வாழ்க்கையில பார்த்தோம்னா அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஒவ்வொரு விதமாக சோதித்தாரு. ஆபிரகாமோட விசுவாசத்தை தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்க பலியிடுவதன் மூலமா சோதிச்சாரு. குழி சிறை அனுபவங்களை கொடுத்து யோசேப்ப சோதிச்சாரு. சிங்க கெபியில தூக்கி எறியப்பட்ட தானியேலின் விசுவாசத்தை சோதிச்சாரு. அதே போல இன்றைய விசுவாசிகளுடைய விசுவாசத்தை அவர்கள் காணிக்கை கொடுக்கும் விதத்துல சம்டைம்ஸ் சோதித்தறியறாரு. விசுவாசிகளுக்கு பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து காணிக்கைகளை பெரும் ஊழியர்கள் பெற்றுக்கொள்றாங்க. நீ 100 ரூபாய் கொடுத்தேனா உனக்கு 1000 ரூபாய் கர்த்தர் தருவாருன்னு சொல்லி கொடுக்க வைக்க கூடாது. 2 காசு போட்ட விதவைய சுட்டி காட்டி நாமும் அவ்வாறு கொடுக்க வேண்டும் ஊழியர்கள் சொல்லலாம். ஆனா அந்த இன்சிடென்ட்ல நன்றாக நம்ம கவனிச்சா அந்த விதவை தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் கொடுத்ததற்காக தான் இயேசு அவளை கூப்பிட்டு ஒரு பாராட்டலாம் இல்லை. அவள் 2 காசு போட்டதால கர்த்தர் 2000 காசு தருவாருன்னு சொல்லல. அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்டைரக்டா தான் பாராட்டுறாரு. இருந்த 2 காசையும் கொடுத்துட்டா அடுத்த நேரம் தன்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வாள் அப்படின்னு அவ யோசிக்கல. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு ஒரு அசட்டுத்தனமான விசுவாசம் இருந்துச்சு. அவர் என் தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு அசைக்க முடியாத விசுவாசம் தான் அவள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் போட வச்சுச்சு. அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் அந்த இடத்துல சுட்டி காட்டி பேசுறாரு. அப்போஸ்தலர்கள் காலத்துல சீஷர்கள் தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் காணிகைகளையும் விட்டு அப்போஸ்தலர்களுடைய பாதத்துல வைக்கிறாங்க. ஒரு வீடு கொடுத்தவருக்கு 10 வீடு கிடைக்கும், 1 ஏக்கர் நிலம் கொடுத்தவனுக்கு 100 ஏக்கர் நிலம் கிடைக்கும்லாம் அப்போஸ்தலர்கள் சொல்லி அதை பெறல. அவர்கள் யாரையுமே பாராட்டவும் இல்லை. அவர்கள் தங்கள் தேவைக்காக தேவனை முழுவதுமா சார்ந்திருந்ததை தான் இது காட்டுது. நான் கிள்ளி கொடுப்பேன், தேவன் அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற ஏமாற்றுத்தனம் தான் இப்ப இருக்கிற பல ஊழியர்கள் நமக்கு சொல்லி தர மாதிரி இருக்கு. நான் அள்ளி கொடுப்பேன், அவர் கிள்ளி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் சரி அப்படின்னு வாழுகிறது தான் ஒரு விசுவாசம். தாராளமா நம்ம தேவனுக்கு முழு இருதயத்தோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்க நம்ம முயற்சி செய்வோம். அந்த கிருபைக்காக ஜெபிப்போம். ஆமேன்.